இங்கே இது வியூ தான் இருக்கணும் ஹேண்டில். இங்கே இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆ இப்போ முன்னாடி போ, அப்போ தான் வீடியோ வரும். அர்ஷத் ப்ளே பண்ணியா? ப்ளே பண்ணிட்டல. போ 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 போ. நான் போறேன், ஒன்னொன்னா பின்னாடி வா. நான் போறேன், அடுத்தடுத்து பின்னாடி வா, முன்னாடி போ. எவ்ரி பைக்கர்ஸ் டாக் டு மெயின். ஆக்சுவலாக இது ஒரு மினி ஸ்விட்சர்லாந்து மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. கிரீன்லாந்து ஐஸ்லாந்து வந்து லைக் மினி ஸ்விஸ் மாதிரி ஒரு பிளேசஸ், மவுண்டன்ஸ், கர்வ்ஸ். இந்த கர்வ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஃபீல் கொடுக்கும். பட் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். வியூ வந்து சீரியஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? வேறு எதாவது ப்ரெஷராக இருக்கா? இதாக இருக்கா? நிம்மதி இல்லையா?
எல்லம்பட்டி ரோடு இருக்கு பாருங்களா. சீரியஸாக எனக்கு இதில் நான் பேசுறது கூட ஹேர் காற்று இருக்குதா எல்லாம் எனக்கு தெரியல. பட் வியூ வந்து ஜஸ்ட் அமேசிங். ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. திடீர்னு ரெய்னி மாதிரி இருக்கு. சும்மா வெயில் நடுவில் இப்போலாம் மார்னிங் அப்புறம் செம்மையாக வெயில் அடிக்குது. மோட்டரில் இருக்கும்போது ட்ரெஸ் பண்ணும்போது நல்லா எங்களுக்கு அப்படி ஸ்வெட் ஆனதுலாம் தெரியும். வாவ், இதை பாருங்க. அப்படியே ஸ்லோவாக ஒரு 40-50 ரேஞ்சில் ட்ரைவ் பண்ணிட்டு நல்லா அந்த நேச்சரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மாதிரி அம்மா ஸ்டண்ட்டு. சென்னை காய்ஸ், ஆனால் சென்னையில் இருந்துட்டு இப்போ நம்ம கேரளா ஹைவே அதிரப்பள்ளி டு மூணார் வந்தோம். கேரளா ஹைவே அப்படியே கேரளா ஹைவே இல்லை, கேரளா சிட்டியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக, பீப்புள்ஸ்லாம் கம்மியாக. நான் கொச்சி அந்த மாதிரி சிட்டிஸ் போகல, பட் சீரியஸாக செமையாக இருக்குது. கேரளானா கேரளா தான். ஒரு வீடு சூப்பராக இருக்குது. நாங்கள் வால்பாறை போகிற டைமில் பார்த்தீங்களா வியூவை? வாவ், அவனுக்கு ஏன்டா இங்கே நிப்பாட்டல? பைக் ப்ளஸ் அவனுங்க போயிட்டானுங்க மாமா. Farm visit, Kundali Natural Fruits and Vegetable Farm. நிறைய இடமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக தான் ப்ரோ இருக்கும். இப்போ நான் ஜாக்கெட் போட்டேன். என்னாச்சு? அம்மா அந்த இது எடுக்கணுமாம்மா, பைக் நீ ஒன்று சொன்னியே வீடியோ, மூணாறுல இப்படி தள்ளி போகணும். அவனுக்கு போயிட்டானுங்க வேற போயிட்டு பேக்கை வச்சுட்டு. ஆமாம் பேக் இருக்கு. சரி நான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் வா. புல்டாக், தரிச புல்டாக். சரி பாப்பா, நேற்று நாங்கள் வந்தோம் எப்படி தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு மேப்பில் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 hours 30 minutes இங்கே இருந்து தெரியுமா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் டு
நாங்கள் க்ளவுட் ஃபார்ம் போகிறதுக்கு. க்ளவுட் ஃபார்ம் தான் நாங்கள் புக் பண்ண டென்ட் ஒரு ஆர்கனைசேஷன், ஓகேவா. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 5 hours 180 kilometers, 189 kilometers. அது நம்ம சென்னை நம்ம தமிழ்நாடு ஹைவே, நேஷ்னல் ஹைவே அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. 180 kilometers ஆனாலும் நம்ம ஒரே ஸ்ட்ரெச் அடிக்கலாம். ஃபுல் ஹைவே பயங்கரமாக இருக்கும், எந்த இது இல்லை. பட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹைவேவே இருக்குது. இதுதான் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைவே மாதிரி. இந்த ஹைவே இல்லை, பட் அங்கே கேரளா சிட்டியில் இதுதான் ஹைவே மாதிரியே இருக்குது. அதில் வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது கூகுள் மேப் என்ன சொல்லிடுச்சு, நடுவில் இப்படி போடு. அப்போ அங்கே சீனரி பார்த்துட்டு இருந்தோம். போயிட்டீங்க, மாமா ஜாக்கெட் போட்டு வரான். அதுதான் ஹைவே மாதிரியே இருக்கு. சரி, கூகுள் மேப் வந்து காரில் போனால் சம்வாட் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸு 5 hours 30 minutes, பைக்கில் போனால் 5 hours 10 minutes சம்திங் வந்துச்சு. எங்களுக்கு எப்போ 11:30. பட் நாங்கள் வந்து ஃபார்முக்கு எங்கன்னா டென்ட் ஸ்டேக்கு 3 o'clock ரீச் பண்ணணும். அரௌண்ட் 3:30 இல்லைனா க்ளோஸ். மேக்ஸிமம் 4 o'clock வரைக்கும் சொல்லலாம்னு வைங்க. கூகுள்லேயே எங்களுக்கு எஸ்டிமேஷன் வந்து 5 hours 5 PM 5:30 PM, ஓகேவா. போயிட்டு வந்துட்டு ஹைவேல திடீர்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு, ஃபுல்லாக ஆஃப் ரோடு. இந்த பைக் வச்சுட்டு ஆஃப் ரோடு பண்ணுறதா எனக்கு தெரியலை. பயங்கரமா அடி டமால் கோவா வேற போயிட்டு கிலோமீட்டர் ஏறணும். கேரளாவே சுற்றி பார்த்த மாதிரி ஒரு கேரளாவுக்கு சத்து ஏதோ முட்டு சந்தை கூட்டிகிட்டு போச்சு. ஏதோ பழத்தில் சின்னதாக ஒரு பைக் போகிற ரூட்டுக்கு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக எடுக்கணும்னு நினச்சேன். பட் நாங்கள் இருந்த அந்த எப்படியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock ஆச்சும் நாங்கள் டென்ட்டுக்கு வந்துருக்கோம். அந்த ஒரு ஸ்பீடில் ஆல்மோஸ்ட் வச்சு அவன் அசத்து போயிட்டான், தள்ளோடு போயிட்டான். ஆமாம், ஆஃப் ரோடு வந்தோடனே பிச்சுக்கிட்டான். ஏன்னா ஆஃப் ரோடு அவன் பைக்னாலே ஆஃப் ரோடு பைக் தான். இங்கே போயிட்டு அவன் பைக் கூட போடுங்க. அவன்கிட்ட மேப்ல என் கூடயே தான் வந்துட்டு இருந்தான். அவன் என்ன பார்த்தான், திடீர்னு ஒரு லெஃப்ட் கட் பண்ணணும் ஒரு அந்த ஆஃப் ரோட்ல. சர்ன்னு போயிட்டான். கால் பண்ணுறேன் எடுக்கல. ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒரு வேஸ்ட் கிடையாது. இதோ போகிறான் பாருங்க, அவன் தான். சரி, அவன் கால் பண்ணிட்டு அவன் போயிட்டான். அடித்தான் அவனோட அடிச்சுட்டு கேரளா சிட்டி ஒரு சிட்டியில் ஒரு 80 தான், 80 ஏன்னா அதுக்கு மேலே ஸ்ட்ரீட் அதெல்லாம் இருக்குது, நம்ம அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைவே வந்தோடனே 100 தான். முதலியே ஹில்ஸில் 80, ஹில்ஸ் ஏறும்போது கூட நாங்கள் 80லே தான் வந்தோம். இந்த மாதிரி நாங்கள் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. பட் எங்களுக்கு வேறு வழி இல்லை. எதனா டென்ட்டுக்கு ஆல்ரெடி 4,000 பே பண்ணியாச்சு, எல்லாம் போயிடுவோம். மைண்டில் ஃபுல்லாக ஓகே 180 kilometers. ஆக்சுவலாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கிராம்ப் ஆகுது, கையெல்லாம் வலிக்குது. எங்கேயா ரெஸ்ட் விடணும். இல்லை வாங்கன்னு பிரேக்கப் பண்ணான். கிராம்ப் ஆகுது. ஏன்னா நாங்கள் வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் கேவலாமல் அது நல்லதாக இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸு. பட் எங்களுக்கு அங்கேயே ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் தேவையில்லாமல். கீழே வாட்டர் ஃபால்ஸ்க்கு இறங்கிட்டு அதுவே ஒரு 1/2 hour மேலே இருக்கிறதுக்குள்ள டயர்டாகிடுச்சு. அதுவே எங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டோம், பட் எதுவே டீஹைட்ரேட்டு. இந்த டாக்டர் நல்லா இருக்கு, இதெல்லாம் சேர்த்துன்னு வந்தோம். எப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லுவாங்க பார்க்கலாம். கூகுள் மேப் உங்களுக்கு 5 hours 30 minutes சொல்லுது. இந்த மாதிரி சிட்டியில் நம்ம சென்னை தமிழ்நாடு ஹைவே மாதிரி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் இல்லை. எவ்வளோ மினிட்ஸில் வந்துட்டு இருப்போம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 3:30 PM. அப்போ இவ்வளோ கூட ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சுக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. இந்த பைக்கு ஹில்ஸில் நிப்பாட்டவே இல்லை. 80 கர்வ்ஸில் மட்டும் கொஞ்சம் பிரேக் அடிக்கும் போது 60 கிட்டத்தட்ட 5 க்ளோஸ் கால்ஸு.
5ல் இப்போ நான் 3 க்ளோஸ் காலு அடிச்சு இப்போ டமானுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஓட்டவே கூடாது. நாங்கள் அந்த மாதிரி ஓட்டினதே இல்லை வாழ்க்கையில் இருக்கோம். பட் எங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் வேறு பே பண்ணிட்டோம் 4K. இது வேறு மிஸ் பண்ணிட்டோன்னா ஐயோ பெரிய செலவாயிரும். அதனால சரி வந்துட்டான். பார்த்தா 4:30 வந்தாச்சு guys. அந்த மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் ஓட்டினோம். அதுக்கப்புறம் தான் வந்ததுக்கப்புறம் சொன்னேன் நீங்கள் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அடா பாவீங்களா 5 o'clock வரைக்கும் வரா. ப்ரோ அவன் ஏதோ எங்கே போகணும்ப்பா, எங்கே போகணுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். கட் பண்ணிடுவா.